பெரம்பலூர் இச்சாமி சாமிஜி. எனக்கு சாமிஜியை நான் கல்லூரியில் படிக்கும்போது தெரியும். எனக்கு அவர் என்னுடைய கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய விடுதியில் இருந்தோம். நாங்கள் என்னுடைய ஜூனியர், நான் அவருக்கு சீனியரு. எனக்கு அப்போலேருந்தே ரொம்ப பழக்கம். தூவாயம் பெரம்பலூர், எனக்கும் அந்த ஆர்மிக்கும் கனெக்ஷன் இல்லை, இப்போ தான் எனக்கு கனெக்ஷன் ஆச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் மிக முக்கியமாக இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40 ஜெயின மடங்கள் இருக்கிறது. அதில் நம்மளதுல லட்சுமி சேகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 4 ஜெயின மடம் இருக்கு. டெல்லி, குல்லா, பிரஜனகஞ்சி, பெனுகுண்ட. அது டெல்லியில் இப்போ வேற மடம் இருக்கு, ஆனால் நம்ம மடம் இல்லை. பெனுகுண்ட மடம் தான் அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 மடம் இருக்கு. இந்த 40 மடத்துல சில மடங்கள் மட்டும் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருக்கு. இப்போ நார்த் இந்தியாவில் நிறைய மடம்லாம் இருக்கு. அந்த சில மடத்துல நம்ம சவுத் இந்தியன் மடம் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆனா அந்த லெவலுக்கு நம்ம ஜனகாஞ்சி மடம் இன்னும் வரல. அதே போன்று ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு இப்ப இருக்கு. அதை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். சுவாமிஜி வந்ததுலேருந்தே அது ரொம்ப நல்லதாக தான் இருக்கு. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் நம்ம அப்லிஃப்ட் ஆக முடியும். ஜஸ்ட் லைக் தட் அப்லிஃப்ட் ஆகணும், அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக அது ஒரு அருமையான விஷயமா இருக்கும். நாம் 40 ஜெயின மடத்தில் இருந்தும் ஒரு பெரிய ஜெயின மடமாக, ஒளி வீசக்கூடிய ஒரு நல்ல ஜெயின மடமாக, உண்மையான ஜெயின தத்துவத்தை பரப்புகின்ற ஜெயின மடமாக, அது ரொம்ப முக்கியம். எந்த மித்யாத்துவம் எல்லாம் கலக்காம, மித்யாத்துவம் இல்லாமல் தற்பொழுது நாம் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதை நோக்கி நம்முடைய மடம் செல்ல வேண்டும். அதற்காக ஒரு நல்ல தலைமை நம்மிடம் இருக்கின்றது. அதை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வோம். அடிக்கடி நம்ம வந்து சுவாமிஜியை பார்க்கணும். ஆனால் நான் அதை சொல்றதுக்கு எலிஜிபிள் இல்லை, நானே வந்து பார்க்கறது இல்லை. பட் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக நான் ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னே இல்லை, கண்டிப்பாக நான் ரெகுலராக அதை கலந்துப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அலாட், வெரி கைண்ட். சக்கரவர்த்தி பேசுகிறேன். அடுத்தது தனஞ்சயன் ரெடியா இருங்க. ஜெயபல சின்னபிள்ளிநாத பகவானுக்கு, ஜெயபல சின்னபிள்ளிநாத பகவானுக்கு, ஜெயபல சின்னபிள்ளிநாத பகவானுக்கு, ஜெயபல சின்னபிள்ளிநாத பகவானுக்கு, மேல்சித்தாமூர் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு, மேல்சித்தாமூர் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு, மேல்சித்தாமூர் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு. நான் ஒருத்தர் தான் பேசுறேன். என் எதிர்க்க சொன்னார் 500 பேர் இருக்கிறீங்க. நீங்க சொல்றது கேட்கலையே. நான் ஒருத்தர் தாங்க பேசுறேன். மேல் சித்தாமூர் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு, 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 மேல் சித்தாமூர் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு. மதிப்புக்குரிய அண்ணன் தெல்லார் சுந்தர் அண்ணன் அவர்கிட்ட கொஞ்சம் ஒண்ணு சொன்னாங்க. டிஃபன் கொஞ்சம் டேஸ்டா பண்ணுங்க, பொங்கல்ல வந்து கொஞ்சம் நெய் விடுங்கன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, நெய்ல பொங்கலை போட்டுக்கிறாரு. எல்லாருமே கொஞ்சம் பொங்கல்ல மந்தமா தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் எழுந்து வாங்க. ஜெயமல சிம்மலிநாத பகவானுக்கு, இளைய சுவாமிஜி அவர்களுக்கு, இளைய சுவாமிஜி அவர்களின் 8ஆம் ஆண்டு தீட்சை பெற்று துவக்க இந்நாளிலே வந்திருக்கும் அனைவரையும் வருக 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 என முதலில் அழைத்து மகிழ்கிறேன். இது 8ஆம் ஆண்டு துவக்க விழா. 7ஆம் ஆண்டு துவக்க விழாவினை சென்ற ஆண்டு மஞ்சப்பட்டிலே கொண்டாடினோம் என்பதை இந்த நேரத்திலே மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு முன்னாடி பேசியவர்கள் அனைவரும் சொன்னார்கள், நான் சுவாமிஜி பிறந்த ஊரான ஆரணியில் பிறந்தேன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது நானும் ஏதாவது சொல்லி ஆகணும். எங்க அத்தையை ஆர்மியில கொடுத்துருக்குது, எங்க அக்காவை ஆர்மியில கொடுத்துருக்குது. நான் பொண்ணு எடுத்தது ஆரணி, அதாவது இளைய சுவாமிஜி பிறந்த ஊரிலே என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்று சுவாமிஜி ஏற்கும் விரதமானது 1 மாதமோ 2 மாதமோ அல்லது 1 வருடமோ 2 வருடமோ இல்லை, 7 ஆண்டுகள் 1230 நாட்கள் உபவாசம். நான் வந்து ஏதாவது ஒரு திருமணத்துக்கு சென்றேன் அப்படின்னா
6 மணி 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வர 10 ஆயிடும், பசிக்கும். அப்போட ஏதாவது செய்து சாப்பிட்டு தான் படுப்போம். 3 வேலைன்றது 4 வேலை தான் சாப்பிடுவேன் நான். ஆனா அப்படி இருக்கிற நேரத்தில் சுவாமிஜி அவர்கள் 7 ஆண்டுகளுக்கு 1230 நாள் உபாசம் இருக்கிறார் என்றால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். சுவாமிஜி அவர்களிடம் ஒரு மாதத்துக்கு முன்பு சுவாமிஜியிடம் கேட்டேன். சுவாமிஜி எல்லாருமே சொல்றாங்க, இந்த ஜெயின மதத்திற்கு, இந்த சமூகத்திற்கு நீங்க ஏதாவது செய்ய, இன்னும் நீங்க செய்து இருக்கிறீங்க, அது கொஞ்சம் சில பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை மீண்டு நீங்க நம்ம சமுதாயத்துக்கு இன்னும் பல செய்ய வேண்டியவைகள் உள்ளன. அதனால இந்த நேரத்தில் நீங்க விரதம் ஏற்றினா எப்படி, இன்னும் சில உங்களுடைய சேவையை ஜெயின சமூகம் எதிர்பார்க்குது. அதனால இந்த இவ்வளவு சீக்கிரமாக நீங்க 7 ஆண்டுகள் உபாசம் ஏற்பட்டீங்கன்னா செயல்படுத்தல உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய சேவைகள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உடனடியாக செயல்படணும். இப்பவே நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உபாசம் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த செயல் திட்டங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க போகுது. அதனால அனைவருடைய கருத்துமே நீங்க இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்து இந்த விரதத்தை ஏற்கொள்ளலான்னு எல்லாமே சொல்றாங்க சுவாமிஜி. அதனால கொஞ்சம் ஏதாவது சிந்தனை பண்ணி கொஞ்சம் இந்த விரதத்தை லேட்டா நம்ம இந்த நாள்ல, இந்த நன்னாள்ல இந்த விரதத்தை ஏற்போம். நம்ம என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாரு. அவர் சொன்னது போல அவருடைய 8ஆம் ஆண்டு தீட்சை வாங்கிய நன்னாளில் இந்த சாரித்திர சுத்தி விரதத்தை அவர் மேற்கொள்கிறார். அவர் அந்த விரதத்தை முடிக்கும் 7 ஆண்டுகளுக்கு நாம் அனைவரும் ஒரே நாட்களே அனைவருமே வர வேண்டாம். ஒவ்வொரு நாள், ஒரு நாள் உபாசம், ஒரு நாள் ஆகாரம், ஒரு நாள் உபாசம், ஒரு நாள் ஆகாரம். அப்படி இருக்கும்போது இந்த 7 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொருத்தர் ஒரே நாள்ல அனைவரும் வர வேண்டாம். 7 ஆண்டுகள் இருக்கிறது. பொறுமையாக அந்த எண்ணிக்கை ஆகாரமோ எண்ணிக்கை உபாசமோ அதை தெரிஞ்சுக்கின்னு ஆகாரம் கொடுக்கிறதுக்கு 7 ஆண்டுகளுமே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திகம்பர ஜெயினர்களும் சுவாமிஜி அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. 7 ஆண்டுகள் இருக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகாரம், ஒரே நாள் அனைவரும் வராதீங்க. அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவருக்கு நீங்க புண்ணியம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கிற சமண பேரவை அவர்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சமண பேரவையோட தலைவர் அவர்கள் வயதிலே ஓய்வு பெற்று இருந்தாலும், ஆசிரியர் பணியிலே ஓய்வு பெற்று இருந்தாலும், வயதிலே ஓய்வு பெற்று இருந்தாலும், சமண பேரவையின் அவருடைய செயல்பாடுகள் மிகவும் வேகமாகவும் மிகவும் துல்லியமாகவும் இருப்பதால் இந்நேரத்திலே சமண பேரவையில் செயல்படும் அனைவருக்கும் இளைய சுவாமிஜி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மேலும் சிம்மபுரிநாத பகவானிடம் என்னுடைய ஒரு வேண்டுதல், இது 8ஆம் ஆண்டு துவக்க விழா, அடுத்த ஆண்டு 9ஆம் ஆண்டு துவக்க விழா அன்று அதற்குள் ஓராண்டிற்குள் இளைய சுவாமிஜி அவர்களினால் கட்டப்பட்டுள்ள அந்த கட்டிடங்கள், அதாவது மாணவர்கள் தங்கும் இடம், பயணிகள் ஆன்மீகவாதிகள் தங்கும் இடம், இந்த அறைகள் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு குறைந்தது ஒரு 1000 மாணவர்கள் இங்கு தங்கி படித்து பயன்பெற வேண்டும் என நேரத்திலே சிம்மபுலிநாதரை வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு இளைய சுவாமிஜி அவர்களை வணங்கி மகிழ்கிறேன்.